லாவோனா பிரிங் கொண்டுட்டு வாங்க. ஜரா ஜல்தி, ஜரா ஜரானா லிட்டில் கொஞ்சம், ஜல்தி ஜல்தினா ஃபாஸ்டா கொஞ்சம் வேகமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்துட்டு தோனோ ஹாத்தோசே, தோனோ தோனோனா போத் ரெண்டு, ஹாத்தோசே ஹாத்தோ மீன்ஸ் கைகளாலையும், அப்னா அப்னா தன்னுடைய சிர்னா ஹெட் தன்னோட தலைய வந்துட்டு தாங்தே ஹுயே சில்லாயா, தாங்தே தாங்னா கவர் பண்ண தன்னோட தலைய மறைச்சுக்கிட்டு, ஹுயே சில்லாயா சில்லாயனா கத்துறது, ஷவுட் பண்றாரு. தோப்பி ஆகை, தோப்பி அந்த ஹேட் என்ன ஆயிடுச்சு, ஆகை ஆகைனா வந்துருச்சு. ராஜா கிங் வந்துட்டு ஜட் பகன் பி லீ, ஜட்னா குயிக்கா வேகமா, பகன் பகனா வியர் வியர் பண்ணிக்க கூட செஞ்சுட்டாரு. தேக்ரி ஃபுட்கடி, தேக்னா பாரு அப்படின்னு சொல்றது. ஃபுட்கடி மீன்ஸ் நம்மளோட ஸ்மால் ஸ்பேரோ இருக்கு இல்லையா, அது சின்ன பறவைங்கிறதுமே நம்ம வந்து ஃபட்கடி அப்படின்னு சொல்லுவோம், ஃபட்குடி அப்படின்னு சொல்லுவோம். ஃபட்குடி மீன்ஸ் ஸ்மால் ஸ்பேரோன்னு அர்த்தம். மேரி தோப்பி மே பாஞ்ச் ஃபுட்னே, மேரி மேல என்னுடைய தோப்பி மீன்ஸ் என்னோட தொப்பில என்ன இருக்கு, பாஞ்ச் ஃபுட்னே, பாஞ்ச்னா அஞ்சு, ஃபுட்னே மீன்ஸ் அந்த ஃப்ரூட் இருக்கு இல்லையா டெக்கரேஷன், அந்த அஞ்சு டெக்கரேஷன் இருக்குது. கவரே गवरैया ने अब दूसरा ही राग आलापन शुरू कर दिया. கவரையானே நம்மளோட ஃபீமேல் ஸ்பேர் என்ன பண்ணுது, அப்படின்னு நான் இப்ப வந்துட்டு தூசரா அனது இன்னொரு ராக்னா ராகத்தை, ஆலாபனா ஷுருக்கியா, ஆலாபனா மீன்ஸ் ரிப்பீட் பண்ற, திரும்ப திரும்ப சொல்றதுக்கு, ஷுரு கர்தியா, ஷுருனா ஸ்டார்ட் பண்ற, ஷுரு கர்தியா ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜா கி தோப்பி மீ ஏக் பி நகி, ராஜாக்கி அதாவது ராஜாவுடைய தோப்பினா ஹேட்ல வந்துட்டு ஏக் பி நகி, ஏக் பின்னா ஒண்ணு கூட என்ன கிடையாது, நகி பி மீன்ஸ் ஆல்சோ ஒண்ணு கூட கிடையாது. மேரி டோப்பி மீ என்னுடைய தோப்பி ஹேட்ல வந்துட்டு பாஞ்ச் புட்னே, பாஞ்சுனா ஃபைவ், புட்னேனா அந்த டெக்கரேஷன்ஸ் வந்து இருக்குது. ராஜா கே டோப்பி மே புட்னே நகி, ராஜா கே டோப்பி ராஜாவுடைய அந்த ஹேட்ல என்ன இல்ல, புட்னே நகி அந்த டெக்கரேஷன் அந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணுது. नेक्स्ट है राजा को बेहद होटी महसूस हुई. ராஜாவுக்கு வந்துட்டு பெஹத் ஹேட்டி, பெஹட் ரொம்பவே, ஹேட்டி மீன்ஸ் அந்த ரொம்ப கோபமா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அவருக்கு ரொம்பவே அவமானமா, மஹசூஸ் மீன்ஸ் ஃபீல்ஸ், அவங்க ஃபீல் பண்ற ஒரு அவமானமா அதை ஃபீல் பண்றாரு. इस मुल्क के महाबली राजा के सामने एक चिड़िया की यज्ञ मजाल वग बुरी तरह बिगड़ गया. இந்த முலுக் மீன்ஸ் தேஷ், இந்த நாட்டோடைய மகாபலி ராஜாக்கே, மகாபலி மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான சக்திசாலியா இருக்கக்கூடிய, ராஜாக்கே சாமி ராஜாவுக்கு சாமி மீன்ஸ் முன்னாடி, ஏக்னா ஒரு, சிடியா மீன்ஸ் பேர்டோட, இந்த பேர்டோடைய எஃகு எஃகுனா இந்த மஜால்னா ரொம்ப இந்த வேடிக்கை தன்மையான அந்த இது வந்துட்டு, வகு புரி தரக் பிகடுகையா, வகுனா அது, புரினா ரொம்ப கெட்ட முறையில வந்துட்டு, புரினா பேடு, தரக்னா டைப்ல வந்துட்டு, பிகடுனா ஸ்பாயில் ஆயிருக்கு, ரூயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இஸ் ஃபட்குடி கி கர்தன் மசல் தோ, இஸ்னா இந்த ஃபட்குடி மீன்ஸ் இந்த ஸ்மால் அந்த பேர்டோடைய கர்தன் மீன்ஸ் கழுத்தை என்ன பண்ணுங்க, மசல் மீன்ஸ் கட் பண்ணுங்க, வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பக்னே நோச்லோ, பக்னே மீன்ஸ் பங்கம், அதாவது அதோட ஃபெதர்ஸ் என்ன பண்ணுங்க, நோச் மீன்ஸ் அதை பிடிங்கிறது, அதாவது ஃபெதர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிப்பாயும் தேர்னா கரோ, சிப்பாய் மீன்ஸ் சோல்ஜர்ஸ் கூப்பிட்டு என்ன பண்றாரு, தேர்னா கரோ, தேர் மீன்ஸ் லேட் என்ன பண்ணாதீங்க, கரோ செய்யாதீங்க, லேட் ஆக்காதீங்க, இப்பயே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கமா கரே மகாராஜ், मंत्री ने हाथ जोड़ दिया. கமா கரே, கமா மீன்ஸ் ஷமான்னு அர்த்தம், அதாவது மன்னிப்பு கேட்கறது. கமா கரே மகாராஜ், அதாவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வந்துட்டு ஹாத் ஜோட் தியா, ஹாத்னா தன்னோட கைகளை என்ன பண்றாரு, ஜோட்னா ஜாயின் பண்றாரு, தன்னோட கைகளை ஜாயின் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு. மச்சர் மார்க்கர் ஹாத் கியோ கந்தா கர்னா, अपने आप चली जाइए. மச்சர்னா கொசு, அந்த மஸ்கிட்டோவை வந்துட்டு மார்க்கர்னா கொண்டு, ஹாத்னா கைய வந்துட்டு, கியோனா ஒய் ஏன் வந்துட்டு, கந்தா டர்ட்டி, அவங்க அந்த இதை பாவத்தை செஞ்சு நீங்க உங்க கைய வந்து அழுக்காக்கிருக்கீங்க. கந்தா கர்னா மீன்ஸ் அழுக்காக்கிக்கிறதுன்னு அர்த்தம். அப்பனே ஆப் சலி ஜாயி, அப்பனே ஆப்னா தனக்கு தானே என்ன பண்ணிடும், சலினா போயிடுறது, அதுவே என்ன பண்ணிருங்க, இது போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தப் ராஜா சிப்பாயி சே போலா, தப்னா அப்போ வந்துட்டு ராஜா என்ன பண்றாரு, சிப்பாயி சே அந்த சோல்ஜர் கிட்ட போலானா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, எக் ஐசா நகி மானேகி, எக்னா அது அப்படி வந்துட்டு, ஐசா மீன்ஸ் அந்த மாதிரி, மானேகினா ஒத்துக்கிறது, நகி மானேகினா அப்பெல்லாம் ஒத்துக்க முடியாது. இஸ்கி தோப்பி சின்லி ஆவோ, இஸ்கினா அதோடைய தோப்பி மீன்ஸ் தொப்பி என்ன பண்ணுங்க, சீன் மீன்ஸ் பறிக்கிறது, பறிச்சு என்ன பண்ணுங்க, லே ஆவோ மீன்ஸ் எடுத்துட்டு வாங்க, அதோட
தொப்பி அதுகிட்ட இருந்து பறிச்சு எடுத்துட்டு வாங்க. உசே மை பைரோசே டோக்கர் மாறுங்க. உசே உசேனா அதை என்ன பண்ணுவான், மை மைன நானு, பைரோசே பைரோ மீன்ஸ் ஃபுட், கால்ல வச்சு என்ன பண்ணுவேன், டோக்கர் மாறுங்கா. டோக்கர் மீன்ஸ் கிரஷ் பண்றது, அதாவது அழுத்தி என்ன பண்ணிடுவேன், மாறுங்கா அதை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கால்ல போட்டு அதை வச்சு நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏக் சிப்பாயினே குல்லேல் மார்க்கர் கவரையா கி டோப்பி நீச்சே கிர்தி. ஏக் சிப்பாயி, சிப்பாயி மீன்ஸ் சோல்ஜர், ஒரு சோல்ஜர் என்ன பண்றாரு, குல்லே மார்க்கர், குல்லே குல்லே மீன்ஸ் அந்த ஷார்ட் அர்த்தம், அதாவது ஒரு ஆரோ வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆரோ வந்து எய்ம் பண்றது. குல்லேல் மார்க்கர் வந்து கவரையாக்கி, கவரையாவுடைய டோப்பி, டோப்பி மீன்ஸ் அதோட ஹேட்டை வந்துட்டு நீச்சே கிர்தி, நீச்சே மீன்ஸ் கீழே, கிர்தி கிர்தின்னு கீழே விழுவ வச்சிடுறாரு. तो दूसरे सिपाही ने जट वग टोपी लपक ली और राजा के सामने पेश कर दिया. तो மீன்ஸ் தென் அப்புறம் தூசரே தூசரே அனதர் இன்னொரு சிப்பாயினை, இன்னொரு சோல்ஜர் என்ன பண்றாருன்னா, ஜட் ஜட்னா குயிக்கா உடனே வந்துட்டு வகு தோப்பி, அந்த தோப்பி அந்த ஹேட்டை வந்துட்டு லபக்லி, லபக்னா கேட்ச் பண்றது, கேட்ச் பண்ணிட்டாரு. அவர் மீன்ஸ் மற்றும் ராஜாக்கே சாம்னே, ராஜாவுக்கு சாம்னே, சாம்னே இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன்னாடி, பேஷ் கர்தியா, பேஷ்னா பிரசன்ட் பண்ற, கொண்டு போய் வைக்கிறாரு, அவருக்கு முன்னாடி கொண்டு போய் அதை வைக்கிறாரு. ராஜா டோப்பி கோ பயிர் சே மசல்னே ஹி ஜா ரஹா தா. ராஜா வந்துட்டு தோப்பிக்கோ, தோப்பி மீன்ஸ் அந்த ஹேட்டை வந்துட்டு பைரோனா கால்களோட ஃபூட்டை வச்சுட்டு, மசல்னேக்கி, மசல்னா கிரஷ் பண்றது, அதை அழிக்கிறதுக்கு வேண்டிதான் ஜா ரஹா தா, ஜா போறாரு. கி உஸ்கி खूबसूरती देखकर दंग रह गया. உஸ்கி உஸ்கினா அதோடைய கூப்சூரத்தி, கூப்சூரனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப அதோட அழகு தன்மையை பார்த்த உடனே, தேக்கனா பார்த்த உடனே, தங்கு ரகுகையா, தங்குனா ஸ்டெபன் அப்படியே நின்று போயிடுறாரு, தங்கு ரகுனா அப்படியே அங்க ஸ்டெபனா நின்றுறாரு. कारीगरी की इस नायाब नमूने को देखकर वह जड़ हो गया. காரிகரி மீன்ஸ் அந்த தொழிலாளர்கள் சொல்லுவோம் இல்லையா, இருக்கக்கூடிய அந்த வேலையாளர்களுடைய இஸ் நாயப், நாயப் மீன்ஸ் ரொம்ப வேல்யூபிளான சொல்லுவோம் இல்லையா, ரொம்பவே அந்த விலை மதிப்பற்ற. நமூன் மீன்ஸ் அந்த மேக்கிங், அந்த விலை மதிப்பற்ற அந்த மேக்கிங்க பார்த்துட்டு, தேக்கனா பார்த்த உடனே வகு ஜடு ஹோகையா, ஜட்னா செவனாயிரது, நின்னு போய் தகச்சு நிக்கிறது, ஜடு ஹோகைன்னா தகச்சு நின்றாரு. मेरे राज में मेरे सिवाय इतने खूबसूरती तोपी दूसरे के पास कैसे पहुंची. மேரே மேல என்னுடைய ராஜ்மே, ராஜ்னா ராஜ்யம் அர்த்தம், என்னுடைய இந்த ஆட்சி பண்ணக்கூடிய இந்த ஏரியால வந்துட்டு மேரே சிவாய், மேரேனா என்னையா, சிவா, சிவா மீன்ஸ் வித் எக்ஸப்ட், என்னை தவிர்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா, என்னை தவிர்த்து இத்தனை இவ்வளவு கூப்சூரத்தி, அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய தோப்பி, தோப்பி மீன்ஸ் ஆட் வந்துட்டு தூசரே கே பாஸ், தூசரே மீன்ஸ் அனது இன்னொருத்தவங்க கிட்ட வந்துட்டு, கே பாஸ் மீன்ஸ் இடம், அவங்க கிட்ட வந்துட்டு கைசே பகுஞ்சு, கைசே மீன்ஸ் எப்படி, பகுஞ்சுனா ரீச் ஆனிச்சு, எப்படி போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. सोचते हुए राजा उसे उल्ट पुल्ट कर देखने लगा. सोचते हुए, सोचना திங்க் பண்ணிட்டு என்ன பண்ற ராஜா, உசேனா அத உல்ட்டு புல்ட்டு கர், அதாவது திருப்பி மாத்தி திருப்பி பார்ப்போம், அந்த மாதிரி திருப்பி தேக்னே லகா, தேக்னா பாக்குறதுக்கு, லகானா ஸ்டார்ட் பண்றாரு. நெக்ஸ்ட், इतनी नकीनी टोपी इस मालिक ने बनाई किसने. இத்தனை இதுன்னு இவ்வளவு, நகீனி தோப்பி, நகீனி மீன்ஸ் சுந்தர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த ஹேட்டை வந்துட்டு, இஸ் முலுக் மீன்ஸ் இந்த கண்ட்ரில, இந்த ஏரியால வந்துட்டு, பனாயி கிஸ்னே, பனாயி மீன்ஸ் செய்யறது, யார் வந்து செஞ்ச, கிஸ்னே மீன்ஸ் ஹோம், யார் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ராஜா கே மன்மே கியால் ஆயா, ராஜாவுடைய மன்மே, மன்னா மனசுக்குள்ள, கியால் கேர் ஒரு கவனம் வந்துட்டு, ஆயானா வருது. அபுத்தோ உஸ் புனர்மந்த் காரிகர் கி கோஜ் ஹோனே லகி. அபுத்தோ அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு உஸ் புனர்மந்த் மீன்ஸ் அந்த ரொம்ப திறமையான வந்து காரிகர் கி கோஜ், காரிகர் மீன்ஸ் அந்த தொழிலாளின்னு சொல்லுவோம்ல, அந்த கைவினை செய்யக்கூடிய ஆளோடைய கோஜ்னா தேடல்ல, ஹோனே லகி, லகின்னா ஸ்டார்ட் பண்றது, அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. ராஜா சாகே அவர் பத்தானா சலே, ராஜா வந்துட்டு சாகினா வாண்ட், அவர் விரும்புறாரு, அவர் மீன்ஸ் மற்றும் பத்தானா சலே, பத்தானா தெரிஞ்சுக்கிறது, என்ன பண்ண முடியல, நான் சலே, நான் இது நெகட்டிவ் தெரிஞ்சுக்க முடியல. கிர்த்தே படுத்தே தர்ஜி ஹாஜர் ஹுவா, கிர்த்தே படுத்த, கிர்த்தனா கீழே விழுகிறது, கிர்த்தே படுத்தனா கீழே விழுந்து தர்ஜி மீன்ஸ் அந்த டெய்லர் வந்துட்டு ஹாஜர் மீன்ஸ் பிரசன்ட், அங்க வந்து சேர்றாரு. துஹாயி அன்னதாத்தா, துஹாய் மீன்ஸ் அந்த வணக்கம் சொல்லுவாங்களே, வாழ்க்கை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்லி அன்னதாத்தா மீன்ஸ் மாஸ்டர் அர்த்தம், யார் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்கள அன்னதாத்தான்னு சொல்லுவோம். துஹாயி அன்னதாத்தா, அதாவது ராஜா வந்து வணங்குறாரு. இத்தனி படியா தோப்பி தும்னே கவி ஹமாரே லியே கியோं नहीं बनाई. இத்தனை இவ்வளவு, படியா மீன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ், ரொம்ப அழகான சிறந்த
தோப்பி தோப்பி மீன்ஸ் ஹேட்டை வந்துட்டு தும்னே தும்னேனா யூ நீ வந்துட்டு கபி கபி மீன்ஸ் அட் எனி டைம் எப்பவுமே ஹமாரே லியே ஹமாரே எங்களுக்குன்னு அர்த்தம் ஹமாரிலே எங்களுக்கு வேண்டி கியோ நகி பனாயி கியோ மீன்ஸ் ஏன் வந்துட்டு நகி பனாயி பனாயினா செய்தது நகி பனாயினா ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு मेघों की गड़गड़ाहट की मानिद ராஜா கி ஆவாஜ் நிக்கலி மேகம் மீன்ஸ் அந்த மேகங்கள் அந்த கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா அந்த கிளவுட்ஸ் உடைய கட்கடாஹத் கி மானித் கட்கடாஹத் மீன்ஸ் அந்த தண்டர் சொல்லுவாங்களே இடியோடைய மானித் மீன்ஸ் லைக் இது மாதிரி ராஜா கி ஆவாஜ் ராஜா கிங்கோடைய ஆவாஜ்னா வாய்ஸ் அதோட வாய்ஸ் வந்துட்டு நிக்கல்லாம் வெளியில வருது துஹாயி அன்னதாத்தா துஹாய்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க சொல்லி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஹமே துஹாயி நகி வஜாக் பத்தாவோ ஹமேனா எனக்கு வந்துட்டு என்ன வேணும் துஹாயி நகி துஹாய்னா மன்னிப்பு வந்துட்டு நகி தேவல் மன்னிப்பு தேவல்ல வஜக் பத்தாவோ வஜக் மீன்ஸ் ரீசன் இந்த காரணம் அப்படிங்கறத பத்தாவோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு கப்படா பகுத் உம்தாத்தா சர்க்கார் ஏக்தம் கஃபஸ் அவுர் தபீஜ் கப்படா மீன்ஸ் அந்த கிளாத் வந்துட்டு பகுத்தா ரொம்பவே உம்தாத்தா சர்க்கார் உம்தானா பர்ஃபெக்டா இருக்கு ரொம்பவே எப்படி இருக்கு பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார்னா அரசே அப்படின்னு அர்த்தம் ஏக்தம் கஃபஷ் அவுர் தபீஜாய் ஏக்தம் அட்வான்ஸ் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா கஃபஸ் அவுர் கபஸ்னா டென்ஸ் ரொம்ப அடர்த்தியாவும் அவர் மீன்ஸ் அது மற்றும் தபீஜ் மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் மஜ்பூத்தாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஐசா உம்தா கபடா கிஸ்னே புனா ஐசானா லைக் தன் அந்த மாதிரியான உம்தா கப்படா உம்தா மீன்ஸ் ரொம்ப அந்த பர்ஃபெக்டான கப்படா கிளாத்தை வந்துட்டு கிஸ்னேனா யார் வந்துட்டு புனா வியூ பண்ணது யார் வந்து அது நெஞ்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நாகுக்கு மானிந்து ராஜா பூங்கு மாறினே லகா நாகுனா பாம்புன்னு அர்த்தம் பாம்புக்கு மானிதுனா மாதிரின்னு அர்த்தம் லைக் ஸ்னேக்னு அர்த்தம் ராஜா வந்துட்டு பூங்கு மாறினே லகா பூங்க்னா பாய்சன் அர்த்தம் அந்த பாய்சனை வந்துட்டு மாறினே லகா அதாவது பாய்சனை தெளிக்கிறாரு அதாவது பாய்சனை ப்ளோ பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிர்த்தே படுத்து புன்கர் ஹாஜிர் ஹுவா கிர்த்தே படுத்து அதாவது விழுந்து எழுந்து என்ன பண்றாரு புன்கர் அந்த நெசவாளர் வந்துட்டு ஹாஜிர் ஹுவா ஹாஜிர் மீன்ஸ் பிரசன்ட் அங்க வந்து சேர்றாரு மாஃபி பக்ஷே சர்க்கார் மாஃபி மீன்ஸ் மன்னிக்கிறது மாஃபி பக்ஷியாம என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் கவர்மெண்ட் அர்த்தம் அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாஃபி நகி வஜக் பத்தாவோ மாஃபி அதாவது மன்னிப்பு வந்துட்டு நகி வேணாம் என்ன சொல்லணும் வஜக் பத்தாவோ வஜக் மீன்ஸ் ரீசன் என்ன காரணங்கிறத பத்தாவோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சூத் படா உம்தா தா சர்க்கார் சூத் மீன்ஸ் அந்த த்ரெட் வந்துட்டு எப்படி இருக்கு படானா ரொம்பவே உம்தானா பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் அரசு அப்படின்னு சொல்றாங்க ஏக்தம் மகின் அவர் லட்சேதார் ஏக்தம்னா அட்வான்ஸ் எப்படி இருந்துச்சு மகின் அவர் லட்சேதார் மகினா ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காவும் அவர் மீன்ஸ் மற்றும் லட்சேதார் வேக்சி ரொம்பவே மெழுகுன மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத்தனா மகின் சூத் கிஸ்னே காத்தா இத்தனான இவ்வளவு மகினா ரொம்ப பர்ஃபெக்டான சூத் அந்த த்ரெட்டை வந்துட்டு கிஸ்னா ஹோம் யார் வந்துட்டு காத்தானா நெஞ்சினது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஷேர் கி மானித் ராஜா கி தஹாட் மாதிரி ஷேர் கி அதாவது ஷேர் மீன்ஸ் லைன் ஒரு லைன் மாதிரி ஒரு சிங்கம் மாதிரி மானித் மாதிரி மீன்ஸ் லைக் லைன் ராஜா கிங் வந்துட்டு தஹாடுனா ரோர்னு அர்த்தம் கர்ஜிக்கிறது தஹாட் மாதிரியே கர்ஜிக்க செய்யறாரு நெக்ஸ்ட் கிர்த்தே படுத்தே கோரி ஹாஜிர் ஹுவா கிர்த்தே படுத்த கீழே விழுந்து எழுந்து யார் வர்றாங்க கோரி நம்மளுடைய செகண்ட் பர்சன் தாங்களே கோரி வீவர் ஹாஜிர் மீன்ஸ் பிரசன்ட் அங்க வந்து சேர்றாரு ஜான் பக்ஷே மகாராஜ் ஜான் பக்ஷே வீர காப்பாத்துங்க அதாவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் மீன்ஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜான் நகி வஜக் பத்தாவோ ஜான்னா உயிரை பத்தி பேசாத வஜக் பத்தாவோ வஜக் மீன்ஸ் ரீசன் வந்து எனக்கு பத்தாவோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு रूई बड़ी बेहतरीन थी सरकार एकदम बादलों की तरफ धूनी हुई ரூயி மீன்ஸ் அந்த காட்டன் இருக்குல்ல அந்த காட்டன் வந்து படி ரொம்பவே பெஹத்தரின் பெட்டர்னு அர்த்தம் ரொம்பவே எப்படி இருந்துச்சு பர்ஃபெக்டா பெட்டரா இருந்துச்சு சர்க்கார்னா அரசேன்னு அர்த்தம் அதாவது கிங்க சொல்றாங்க ஏக்தம் பாதலோங்கி தரக் ஏக்தம்னா அட்வான்ஸ் பாதலோங்கி தரக் பாதலோ மீன்ஸ் கிளவுட்ஸ் அந்த மேகங்கள் மாதிரி தூணினா துவைக்கப்பட்டது அதாவது ரொம்ப சுத்தமா இருந்துச்சு மேகம் மாதிரி நல்லா கிளீனா சுத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத்தனை பெஹத்தரின் ரூயி கிஸ்னே தூணி இத்தனை இவ்வளவு பெஹத்தரின் ரொம்ப பர்ஃபெக்டான ரூயி மீன்ஸ் அந்த காட்டனை வந்துட்டு கிஸ்னா யார் வந்துட்டு தூணி மீன்ஸ் கிளீன் பண்ணது யார் வந்து அதை சுத்தம் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு பிஜிலேக்கு தர ராஜா கி ஆவாஜ் கடுக்கி
பிஜிலி கி தரக் பிஜிலி பிஜிலி மீன்ஸ் அந்த மின்னல் சொல்லுவோம் இல்லையா மின்னல் மாதிரி கி தரக் தரக்னா மாதிரி அப்படின்னு அர்த்தம் மின்னல் மாதிரி ராஜா கி ஆவாஸ் ராஜா கிங்கோடைய ஆவாஸ் ஆவாஸ் மீன்ஸ் வாய்ஸ் வந்துட்டு கடுக்கி கடுக்கி மீன்ஸ் மின்றது அது ரொம்பவே ஷைனா இருந்துச்சு அவ ஹார்டா ஃபீல் ஆனிச்சுன்னு சொல்றாங்க हाफते छाती पीटते दूनी हाजिर हुए हाफते छाती पीटते हाफते छाती छाती மீன்ஸ் செஸ்ட்னு அர்த்தம் ஹாஃப்தே சாட்டி பீட்தே மீன்ஸ் ரொம்பவே அவரு ரொம்பவே மூச்சு திணறல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தூணி தூணி மீன்ஸ் அந்த வாஷர் வந்துட்டு ஹாசிர் ஹுயே ஹாசிர் மீன்ஸ் பிரசன்ட் அங்க வந்து சேர்றாரு கமா அன்னதாத்தா கமா கமா மீன்ஸ் ஷமான் அர்த்தம் அதாவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னதாத்தா அன்னதாத்தா மீன்ஸ் கிங்க சொல்றாங்க புகழ்ந்து சொல்றாங்க ஷமானகி வஜக் பத்தாவோ ஷமா கமானகி அதாவது எனக்கு மன்னிப்பு தேவையில்ல என்ன வேணும் வஜக் பத்தாவோ ரீசனா பத்தாவோ சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ராஜா குஸ்ஸே காம்ப் ரஹாத்தா ராஜா என்ன பண்றாரு குஸ்ஸே மீன்ஸ் ஆங்கர் கோவத்துல என்ன பண்றாரு காம்ப் ரஹாத்தா காம்னா நடுங்கிறது அதாவது கோவத்துல ரொம்ப நடுங்கி போய் நிக்கிறாரு தும் சாரோனே மில்கர் இஸ் கவரியா காம் கியா தும்னா யூ நீங்க சாரோனே சாரோ ஃபோர் நீங்க 4 பேரும் மில்கர்னா சேர்ந்து இஸ் கவரியாக்கா இந்த ஃபீமேல் ஸ்பேரோவுக்கு வந்துட்டு காம் கியா காம்னா ஒர்க் வேலை செஞ்சிருக்கீங்க கியானா செய்யறது நீ வேலை செஞ்சிருக்கீங்க ஹமாரே லியே ஆஜ் தக் ஐசா காம் கியோ நகி கியா ஹமாரே லியே ஹமாரே எங்களுக்கு வேண்டி ஹமாரே எங்களுக்காக ஆஜ்னா இன்னைக்கு தக்னா வரைக்கும் அது இன்ன வரைக்கும் ஐசா காம் ஐசானா இப்படிப்பட்ட காம்னா ஒர்க்கை வந்துட்டு கியோ நகி கியா கியோனா ஒய் ஏன் வந்துட்டு நகி கியானா செய்யறது நகி கியா ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாரு आपके लिए भी किया है सरकार आपके लिए அதான் உங்களுக்காக கூட பி மீன்ஸ் ஆல்சோ உங்களுக்கும் கூட கியா ஹை கியானா நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் அதாவது கவர்மெண்ட் அதாவது அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு दुनिया ने जमीन पर लेट कर कहा आगे भी आपके लिए करेंगे सरकार தூனியா நீ அதை வாஷ் பண்ணுவார்லயே அவர் வந்துட்டு ஜமீன்னா ஃப்ளோர் தரையில வந்துட்டு லேட்கர் கஹா லேட்கர்னா படுத்துக்கிட்டு லை டவுன் பண்ணிட்டு சொல்றாரு தரையில படுத்துட்டு சொல்றாரு ஆகே பி ஆப்கே லியே கரேங்கே சர்க்கார் ஆகேனா ஆஃப்டர் தட் அஹெட் அர்த்தம் இன்னமும் கூட ஆப்கே லியே ஆப்கேனா உங்களுக்கு வேண்டி கரேங்கன்னா நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார்னா அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஹமாரே லியே அப் தக் ஜோ காம் ஹுவா ஹை உஸ்மே இத்தனி நஃபாசத் கியோ நகி தி ஹமாரே லியே ஹமாரே எங்களுக்கு வேண்டி அப் தக் அப்படின்னா நான் இப்ப வரைக்கும் தக்னா வரைக்கும் நான் இப்ப வரைக்கும் ஜோ காம் ஹுவா ஹை ஜோ விச் எந்த காம்னா வேற வந்துட்டு ஹுவா ஹை ஹுவான ஹேப்பன் எந்த எல்லாம் வேலை நடந்துச்சோ உஸ்மேனா அதுல இத்தனி நஃபாசத் இத்தனி இவ்வளவு நஃபாசத்னா அழகு தன்மை வந்துட்டு கியோ நகீதி கியோனா ஏன் வந்துட்டு நகீதி ஏன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அபைதான் மீன்ஸ் உயிரோட விடுவ அப்படிங்கிற அந்த தானத்தை தேனா நீங்க குடுத்தீங்க அப்படின்னா தோன தென் அப்புறம் போலுனா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தூனியா போலி நம்மளோட தூனியா வந்துட்டு சொல்றாரு போலனா சொல்றாரு சலோதினா குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ராஜா வந்துட்டு சொல்றாரு பத்தாவோ அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு பத்தாவோனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நெக்ஸ்ட் महाराज इस गवरिया ने जो भी काम करवाया उसमें आधा हिस्सा दे देती थी மகாராஜன் கூப்பிட்டு இஸ் கவரியானி இந்த கவரியா அந்த ஃபீமேல் ஸ்பேரோ வந்துட்டு ஜோபி காம் கர்வாயா ஜோபினா எந்த விதமான காம்னா ஒர்க் வந்துட்டு கர்வாயா செஞ்சாலும் உஸ்மேனா அதுல ஆதா மீன்ஸ் பாதி ஹிஸ்ஸானா பகுதிய தேத்தினா கொடுத்துரும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு जिसके पास बहुत कुछ है वग कुछ भी नहीं देते जिसके யார் கிட்ட வந்துட்டு பகுத் குச் ஹை பகுத்னா ரொம்ப நிறைய இருக்கும் வக்னா அவங்க குச் கொஞ்சம் கூட நகி தேத்தா கொடுக்க மாட்டாங்க தேத்தனா கொடுக்கறது நகி தேத்தனா கொடுக்க மாட்டாங்க இஸ்கே பாஸ்னா இது கிட்ட வந்துட்டு குச்பினா எதுவுமே நகினா இல்லை அப்படின்னு அர்த்தம் தா फिर भी அப்புறமும் கூட யக்னா அது ஆதா தேத்தி ஆதானா பாதி என்ன பண்ணுச்சு தேத்தி எங்களுக்கு கொடுத்துச்சு इसलिए इसके काम में अपने आप नफासत आती गई इसलिएனா அதனாலதான் இஸ்கேனா அதோடைய காம் மேல ஒர்க்ல வந்துட்டு அப்பனே ஆப்னா தனக்கு தானே வந்துட்டு நஃபாசத் ஆத்தி கை நஃபாசத்னா அந்த சஜ்ஜன் அர்த்தம் ஒரு ஜென்டில்னஸ் என்னாச்சு ஆத்தி கை அதுனா வந்துச்சு சர்க்கார் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு दुनिया दंडवत पर दंडवत किए जा रहा था दुनिया அந்த துனியா இருக்காங்களே அவங்க தண்டவத் பர் தண்டவத் அதாவது அவருடைய பாதத்தை தொட்டுக்கிட்டே கியா ஜா ரகா தா இதை சொல்லிட்டு இருக்காரு கியானா செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க
தேக்லே ராஜா. தேக்லேனா பாருங்கன்னு அர்த்தம். தேக்லே அத பாருங்க பாருங்க ராஜா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நம்மளுடைய ஃபீமேல்ஸ் பேர பேசுது. ஆங்க்மே உங்களி டால்க தேக்லே. ஆங்க்மே ஆகுனா கையில கண்ணுல வந்துட்டு ஆங்க்மே சைஸ் கண்ணுல என்ன பண்ணுங்க, உங்களி டால்க உங்களினா விரல்களை வந்து வச்சு தேக்லே பாருங்க அப்படின்னு சொல்லுது. இஸ்கேலியே பூரே ஓ சுக்காயே ஹை. இஸ்கேலியே அதுக்கு வேண்டி பூரேனா ஃபுல் முழு, மோல்னா விலையுமே, சுக்காயே நான் கொடுத்திருக்கேன். அதாவது அந்த தொப்பிக்கு வேண்டி என்ன பண்ணுங்க, முழு விலையும் நான் அதுக்கு கொடுத்திருக்கேன். பேகர் கி நகி ஹை யக். பேகார் மீன்ஸ் அந்த ஃப்ரீயா, அதாவது காசு கொடுக்காம இருப்போம் இல்லையா, அந்த மாதிரியானது நகி ஹை இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. யக்னா அதுன்னு அர்த்தம். கவரையா फिर चिल्लाने लगी. கவரையா வந்து फिरனா அகைன் திரும்பவும் चिल्लाने लगी. चिल्लाने கத்துற, ஸ்கிரீம் பண்றது, திரும்பி கத்த ஆரம்பிக்குது. யக் ராஜா தோ கங்கால் ஹை. யக் ராஜா இந்த ராஜா எப்படிப்பட்டவர், தோ கங்கால்னா புவர் ரொம்ப ஏழையானவர். நிரா கங்கால், நிரானா ரொம்பவே அட்மோஸ்ட் புவர் தான், ரொம்பவே ஏழையானவர். இஸ்கே தன் கட் கயா லக்தா ஹை. இஸ்கான இவருடைய தன்னா பணம் என்ன ஆயிட்டு இருக்கு, கட் கயா, கட்னா டிக்ரீஸ் கம்மியாயிட்டு, லக்தா ஹை ரைட்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இவரோட பணம் என்ன ஆயிடுச்சு, கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இசை தோப்பி தக் நகி ஜூட்தி. இசைனா இவரால் என்ன பண்ண முடியாது, தோப்பினா ஹேட், ஒரு தொப்பி கூட வந்துட்டு நகினா இல்லைன்னு அர்த்தம். ஜூட்னா ஒரு செஞ்சுக்க முடியாது, அவரால் ஒரு தொப்பி கூட செஞ்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு பணம் இல்லாதவர் அவருன்னு சொல்லிட்டு சொல்லுது. தபித்தோ இஸ்னே மேரி தோப்பி சிந்தி. தபித்தோ அதனாலதான் என்ன பண்ணிட்டாரு, இஸ்னேன்னா அவரு, மேரி மேல என்னுடைய, தோப்பினா ஹேட் என்னோட தொப்பியை வந்துட்டு சீனா பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ராஜா தோ பாக்கி அக்பகா கயாத்தா. ராஜா என்ன ஆயிட்டு, பாக்கி உண்மையில என்ன ஆயிட்டாரு, அக்பகா கயாத்தா. அக்பகா மீன்ஸ் ரொம்பவே சேட், பரேஷான், ரொம்பவே சேடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏக் தோ தமாம் காரிகரோனே உஸ்கே மத்த கீர்த்தி. ஏக் தோ ஃபர்ஸ்ட் சேட்னஸ் என்ன அப்படின்னா, தமாம்னா ஆல் எல்லா, காரிகர்னா ஒர்க்கர்ஸ் எல்லா கலைஞர்களுமே, உஸ்கின்னு அவருக்கு, மத்த கீர்த்தி, மத்தனா ஹெல்ப், அந்த பேர்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் கவலை. தூசரா அனத இன்னொன்னு என்னன்னா, இஸ் தோப்பி கே சாம்னே உஸ்கி தோப்பி கே கம்சூரத்தி. இஸ் தோப்பி கே சமான். சாம்னே இஸ் தோப்பி, இந்த தோப்பிக்கு அந்த ஹேட்டுக்கு சாம்னே முன்னாடி, அப்படின்னா தன்னுடைய தோப்பி, தன்னோட ஹேட்டோடைய கம்சூரத்தி. சூரத்தி மீன்ஸ் பியூட்டிஃபுல் அர்த்தம். கம்சூர்னா பியூட்டிஃபுல் கம்மியா இருக்கிறது, ரொம்ப கம்மியான அழகோட இருக்கிறது ரெண்டாவது கவலை. தீஸ்ரா மூணாவது, கஜானைக்கு குர்த்தி பாலே. கஜானைக்கு அதாவது அந்த ராஜ கருவூலம் இருக்குல்ல, அதோடைய குர்த்தி பாலை. குர்த்தினா ஓபன் பண்ணி சொல்ற, அவங்களோட காசு கம்மியாயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி அந்த பறவை சொல்லுதுங்க, அந்த மாதிரி வெளிப்படையா சொல்றது மூணாவது கவலை. इस पाकी को कैसा पता चला कि दन गट गया है. इस பாக்கி மீன்ஸ் பக்ஷின்னு அர்த்தம். அதாவது இந்த பறவைக்கு வந்துட்டு கைசே பத்தாச்சலா, கைசேனா எப்படி, பத்தாச்சலா தெரிய வந்துச்சு என்ன அப்படின்னா, கி தன் கட் கயா ஹை. தன்னா இந்த பணம் வந்து தனம், அந்த பணம் வந்துட்டு கட் கயா ஹை. கட்னா டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, பணம் குறைஞ்சிட்டு இருக்குங்கிறது எப்படி அந்த பறவைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. தமாம் பேகார் கர்வானே. தமாம்னா ஆல் எல்லாத்தையுமே, பேகார்னா வித்தவுட் காசு இல்லாம, கர்வானே செய்ய வச்சுக்கிறாரு. பகுத் சக்தி சே, பகுத் ரொம்பவே சக்தினா பவர்னால வந்து, லகான் வசூல்னேக்கு பாவஜூத். லகான்னா கர்னு அர்த்தம். அதாவது வரி வசூலிப்பாங்க இல்லையா, அத வசூல்னேனா வசூலிக்கிறது. வரி வசூலிச்சதுக்கும் பாவஜூத்னா அதையும் தாண்டி, ராஜாக்கு கஜானா, ராஜாவுடைய அந்த கஜானா வந்துட்டு, அவருடைய அந்த கருவூல வந்துட்டு, காலிஹி ரக்தாஹை, காலின்னு எம்டியா தான் இருக்குது. இத்தனா यशो आराम, इतनी लश्करी, इतनी लवाजिमे का बोझ खजाना संभालने भी तो कैसे. इतना இவ்வளவு யசோ ஆராமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, இவ்வளவு காசு செலவு பண்ணி எவ்வளவு கம்ஃபர்டபுளாவும். இத்தனை லஷாக்கரி மீன்ஸ் படை வீரர்கள், இவ்வளவு படை வீரர்கள் இருந்தோம். இத்தனை லவாஜுமே மீன்ஸ் இவ்வளவு அந்த ஆடம்பரங்களை செஞ்சோம். அதோடைய போஜ்னா சுமைய, கஜானா மீன்ஸ் அவருடைய அந்த அந்த கருவூல வந்துட்டு, சம்பாலே பி தோ கைசே. சம்பாலேனா மேனேஜ் பண்றது, தோ கைசேனா எப்படி, அது எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்றாங்க. நெக்ஸ்ட், தமாம் லோக் நிக்கல் ஆயத்தே. தமாம்னா ஆல் எல்லா, லோக் மீன்ஸ் மக்கள், எல்லா மக்களும், நிக்கல் ஆயத்தே நிக்கல்னா வெளியில வருது, எல்லா மக்களும் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. யக அனோகா தமாஷா தேக்னே. யக அனோகானா யூனிக், ஒரு தனித்துவமான, தமாஷானா இந்த காட்சியை வந்துட்டு, தேக்னேனா பாக்கிறதுக்கு வேண்டிய எல்லா மக்களும் வெளியில வந்துறாங்க. மந்திரினே ஹவுலேசே கஹா. அந்த மந்திரி வந்துட்டு ஹவுலேசே மெதுவா, ரொம்ப ஜென்டிலா வந்துட்டு கஹான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க,
यग मुख मुगफट तो महाराज की बेपर्दा ही करके दम लेंगे. யக் முக்ஃபடா முக்ஃபடா மீன்ஸ் இந்த வாயாடி வந்துட்டு தோ மகாராஜ்க்கு மகாராஜாவுடைய பேப்பர்தா பேப்பர்தா மீன்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு தான் கற்கேனா செஞ்சுட்டு தான் தம் லேங்கன்னா அமைதியாகும் போல அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சொல்றாரு. ராஜா தோ குது கபர் ரஹாத்தா ஜட் சே போல் படா. ராஜா வந்துட்டு குதுனா இம்செல்ஃப் அவரே வந்துட்டு கப்ரா ரகாத்தா கப்ரானா பயப்படுறது கப்ரா ரகா பயந்து போயிடுறாரு. ஜட்ஸ்னா உடனடியா என்ன பண்றாரு போல் படா போல்னா பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா இஸ்கி தோப்பி தோப்பி வாபஸ் கர்தோ இஸ்கின்னு இதோடைய தோப்பினா ஹேட் அதோடைய தொப்பி என்ன பண்ணுங்க வாபஸ் கர்தோ வாபஸ்னா ரிட்டர்ன் திரும்ப கர்தோ திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிப்பாயோனே கக்னா மானா சிப்பாயினா சோல்ஜர்ஸ் வந்துட்டு கக்னா சொன்னதை மானா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தோப்பி வாபஸ் கஞ்சுரேக்கி ஓர் ஹவாமே உச்சல் தி கயி. அந்த தோப்பியை வந்துட்டு வாபஸ் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு கஞ்சுரை மீன்ஸ் அந்த பீக்ல தான் உட்காந்துச்சு உச்சத்துல உட்காந்துச்சு இல்லையா அந்த ஓரம் அந்த சைட்ல வந்துட்டு ஹவானா காத்துல உச்சல் தி கயி உச்சல்னா தூக்கி போற உச்சல் தி கையில தூக்கி போடுறாங்க. गवरिया ने फिर से टोपी पहन ली और उड़कर ककने लगी. கவரியானே நம்மளுடைய அந்த ஃபீமேல் ஸ்பேரோ வந்துட்டு அகைன் திரும்பவும் டோப்பி பகண்டி டோப்பி மீன்ஸ் அந்த ஹேட்டை வந்துட்டு பகன்னா வியர் பண்ணிக்கிறது போட்டுக்குது. அவர் மீன்ஸ் மற்றும் உடுக்கார் உடுனா பறக்கிறது உடுக்கனா பறந்துகிட்டே கக்னே லகி கக்னேனா சொல்லுதான் என்ன சொல்லுது அப்படின்னா எக் ராஜா தோ டர்போக் ஹை நிரா டர்போக். எக் ராஜா இந்த ராஜா எப்படிப்பட்டவர் டர்போக்னா பயந்தவர். இந்த இவர் வந்து ரொம்பவே பயந்து போனவர். நிரா டர்போக் நிரானா கம்ப்ளீட் முழுமையா எப்படி போட்டவர் டர்போக் ரொம்ப பயந்தவர். முதுசே டர் கயா முதுசே என்கிட்ட என்ன பண்ணிட்டாரு டர் கயா பயந்து போயிட்டாரு. தபிதோ உஸ்கே மேரே டோப்பி லவ்தி தபிதோ அதனாலதான் என்ன பண்ணிட்டாரு இஸ்னே அவரு மேரி டோப்பி என்னோட தொப்பியை வந்துட்டு லவுட்டா ரிட்டர்ன் பண்ண திரும்ப கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. கவுன் இஸ் முகுஃபடு கே முகு லகே கவுனா யார் வந்துட்டு இஸ் முகுனா இந்த வாயாடியோடைய முகுனா வாயை வந்துட்டு லகேனா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கியோ மந்திரிஜி ஏன் மந்திரிஜி அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி கிட்ட ராஜா சமாளிக்கிற மாதிரி சொல்றாரு. கஹுக்கர் ராஜானே அப்படி தோப்பி கஸ்கர் பக்கட்லி கஹுக்கர் இத சொல்லிட்டு ராஜா என்ன பண்றாரு அப்படி தோப்பி தன்னுடைய தோப்பியை வந்துட்டு கஸ்கர்னா கசக்கிறது இறுக்கி புடிச்சுக்கிட்டு பக்கட்னா புடிச்சுக்கிறாரு. அதான் அவரோட கோவத்தை அந்த தன்னுடைய தோப்பி மேல காட்டுறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த கதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சுஞ்சய் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகா மனுஷங்களுடைய அந்த அகங்காரத்தை பத்தி ரொம்ப வெளிப்படையா எழுதியிருக்கிறாரு.